ஹாய் ஹலோ செல்லம் செல்ல எப்படி இருக்கீங்க? எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் OT 4F ஆனால் என்ன வேலையை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்கள் போயிடலாம். நம்ம வந்து சுகா வந்து நிவியோட வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து நிவியோட அப்பாவுமே வந்திருப்பாங்க. அவருமே சாப்பிட வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுகா தான் சரி நான் கிளம்புறேன், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ வந்து நம்ம வந்து நிவியோட அப்பா தான். ஸோ வந்து ஷிகாவை பார்த்துட்டு டே அம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவருமே வந்துட்டு திரும்புகிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போது நம்ம வந்து நிவியோட அப்பா வந்து சொல்கிறாரு, டே அம்பி, நீ இன்னைக்கு ஆல்ரெடி அதிகமாக வந்துட்டு ஒரு உதவி பண்ணியிருக்க. இருந்தாலும் இது கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலடா. இருந்தாலும் நான் கேட்குறேன். உனக்கு சரினா மட்டும் நீ அதை செய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகாமே வந்துட்டு பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா அம்பி, என்னோட பொண்ணுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியுமா? அவள் வந்து படிக்கணும்ல, அதான் உனக்கு விருப்பம்னா நீ சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம வந்து சுகா தான் இதில் என்ன இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. நான் கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப பெரிய ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என் பொண்ணுக்கு நீ சொல்லிக் கொடுத்தா அவள் நல்லா படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லவும், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருமே சொல்கிறாரு. உனக்கு வந்துட்டு சரினா வந்துட்டு நீ அதுக்கே வந்து சொல்லிக் கொடுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கோயில்லையே வந்துட்டு அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து சுகா வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, உனக்கு எங்கே விருப்பமோ நீ அங்கே அவளுக்கு சொல்லிக் கொடு, எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிவிட்டு உள்ளே போயிடறாரு. நம்ம நிவிகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ வந்து நம்ம சுகா வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்துட்டு அவங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா சுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து கேட்க, ஆமாம், நாளைக்கு கோவிலுக்கு வந்துடு, நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே ஓகே, நாளைக்கு நான் கண்டிப்பாக அங்கே வந்துடுறேன், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்து உள்ளே போயிடறாங்க. நம்ம வந்து ஜுகாவுமே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அவருமே வந்துட்டு போயிடறாரு. அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜின்னும் சரி அண்ட் அதே மாதிரி ஆரமும் சரி தூங்கிட்டாங்க. ஸோ இவருமே போயிட்டு வந்துட்டு தூங்குறாரு. ஸோ லேட் நைட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. அப்படி தான் அந்த நைட் டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிகே தான். ஸோ வந்து ஸ்வீட்டியோட ரூம் டோரை போட்டு தட்டிட்டு இருக்காரு. ஸ்வீட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருப்பாங்களே அந்த மேரேஜ் நடந்த அந்த ஒரு இதில். ஸோ நல்லா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தனி ரூமில் தானே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் ஜிகேயோட அம்மா சொல்லியிருப்பாங்களே, நீ வந்து அங்கே அவன் வந்து அங்கே இருக்கட்டும், 2 பேரும் வந்துட்டு நல்லா ஸ்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்களே, அதனால வந்து ஸ்வீட்டி அவங்களோட ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஜிகே அவரோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டியோட ரூம் டோர் வந்து தட்டிட்டு இருக்காரு. டைம் பார்த்தா வந்துட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். போட்டு தட்டிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டியாக அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு தட்டு மாதிரி வந்து அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன எனக்கு தூக்கமாக வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா, டைம் என்ன தெரியுமா, 7:30, போய் காலேஜுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு நேராக போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அப்படியே மிரர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க அதை நோட்டே பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களோட கழுத்தில் வந்து அந்த தாலி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஹால் டிக்கெட்லாம் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா டஸ்ட்பினில், அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ நம்ம வேறு டஸ்ட்பினில் அதை தூக்கி போட்டோமே, இப்போ வேறு வந்து காலேஜ் கூட்டு போகிறாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வேறு, இப்போ அந்த ஹால் டிக்கெட் நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டஸ்ட்பின்குள்ளே தானே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. ஐயோ எங்கே வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம போடாமல் இருந்திருந்தால் புக்கில் ஏதாவது வச்சுருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புக்கிலலாம் தேடுறாங்க. அவங்க தான் டஸ்ட்பின்குள்ளேயே போட்டது, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களாம் தேடுறாங்க. அங்கேயும் இல்லை. வேகமாக வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என்னோட ரூமில் டஸ்ட்பின் இருக்குல்ல, அதில் இருந்த குப்பையை என்ன பண்ண கொட்டிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி கொட்டிட்டேன், இப்போ எது கிடையாது வந்து கேட்டுட்டு இருக்கா, போடும் போதே எனக்கு வேலை வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோம்மா எங்கம்மா கொட்டினேன், எங்கே கொட்டுவேன், மொக்கில் தான் வந்துட்டு குப்பை தொட்டி இருக்குல்ல அங்கே தான் கொட்டினேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ போயிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே வந்து அந்த குப்பை தொட்டியாக இருக்கா, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆல்ரெடி வந்து அந்த குப்பை தொட்டி வந்து அந்த குப்பை அள்ளிட்டு போவாங்களே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெறும் குப்பை தொட்டி மட்டும்தான் இருக்குது. போச்சு போ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையிலே கவிச்சு நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜேகே தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு கிளம்பி இருக்க சொன்னேன், ஆல்ரெடி லேட்டு, போய் சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே சொல்கிறாரு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக அவங்க வந்துட்டு போகிறாங்க. டைம் டேபிள் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அப்பான்னு வந்துட்டு நம்ம வந்து ஜேகேவோட அம்மா அப்பா வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதாவது சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, சாப்பிட்டு இருக்கலாம் மாட்டாங்க, சும்மா பேசிகிட்டு உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சோகமாக உட்காராங்களாம். உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அம்மா தான் என்னடி கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கத்துறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியோட அம்மா கிளம்பிட்டம்மா சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஜேகே ஏதாவது ஒன்று சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேவோட அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா நான் எதுவும் சொல்லலை, நான் ஜஸ்ட் அவளை சாப்பிட்டு வா காலேஜில் போய் ட்ராப் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், உடனே என்கிட்ட வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா போயிட்டு ஸ்வீட் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே போய் உட்காந்துறாரு. பிகாஸ் அவருமே சாப்பிட்ருக்க மாட்டார். ஸோ போய்ட்டு உட்காந்துறாரு. ஸோ வந்துட்டு சரி சாப்பாடு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேவோட அம்மா தான் வந்துட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜேகே அண்ட் வந்துட்டு ஸ்வீட்டி ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து ஜேகேவோட அப்பா அப்புறம் வந்து ஸ்வீட்டியோட அப்பாவுக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட் தான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் மிஸ்ஸு. இதுக்கு மேலே போயிட்டு நம்ம பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லி திரும்ப ஹால் டிக்கெட்டை வந்து ரெடி பண்ணி அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். செம்மையாக திட்டு விழுகும். பனிஷ்மெண்ட்டுக்கு வர அமௌண்ட் வேறு கட்ட சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது பிரச்சனையா என்ன, அம்மா ஏதாவது சொன்னாங்களா, இல்லை அண்ணா ஏதாவது ஒன்று திட்டினானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்து நம்ம வந்து ஜேகேவோட அம்மா தான் அவங்களோட அண்ணாவை வந்து பார்க்குறாங்க. அதாவது ஸ்வீட்டியோட அப்பாவை. ஸ்வீட்டியோட அப்பா தான் நான்லாம் எதுவும் சொல்லலை, நான் உன் கூட தானே உட்காந்துருந்தேன் காலையிலேருந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் அண்ணனும் என் கூட தான் இருந்தார், என் வீட்டுக்காரும் என் கூட தான் இருந்தார், ஜேகே கூட அவ்வளோக்கா வந்து ஒரு ரூம் பக்கமே வரலையே, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க முகமே தெரியுது ரொம்ப சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சோகமாக அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு கையெல்லாம் கழுவுறாங்க. சீக்கிரம் போயிட்டு உன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு வா, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. புக்ஸு அண்ட் சம்திங் எடுக்கணும்ல. கிட்டத்தட்ட 1 வீக் மேலே காலேஜ் போயிருக்க மாட்டாங்க. ஸோ போயிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீழே வராங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து யூனா தான் அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. அதாவது அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கும்டா. அவங்க வந்து இப்போ ரேண்டமாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும். ஸோ வந்து அந்த ரூமில் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்வீட்டி கையில் வந்து புக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் வந்து யூனாக்கு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் வருது. பிகாஸ் வந்து அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, இனிமேல் வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. அவள் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறா, அவள் படிக்க போகிறா அப்படிங்கும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்கள ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து யூனாதான் ஸ்வீட்டி காலேஜ் கிளம்பிட்டியா, சரி பார்த்து சேஃபாக போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்லவும் நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான் சரிக்கா பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் அவங்க முகம் ரொம்ப வாடி இருக்குது. என்னாச்சு அவளுக்கு, ஏன் முகம் இவ்வளோ வாடி இருக்குது, ஒரு வேளை அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம ஸ்வீட்டியும் ஜிகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக தான் சொல்கிறாங்க. ஐயோ ஜிகேக்கும் ஸ்வீட்டிக்கும் கொஞ்சம் கூட லவ் இல்லை போல இருக்கே, லவ்ன்றதை தாண்டி ஒரு சின்னதாக இதை ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வந்தவங்க திரும்ப ரிட்டன் ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிடறாங்க. ஸ்வீட்டியோட முகத்துலேயே சந்தோஷம் இல்லை. ஜேகேவுமே வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜேகேவே ஸ்வீட்டி காமிச்சா நம்ம வந்து ஸ்வீட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜேகே தான் வந்துட்டு போயிட்டு பைக்கில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ காலேஜில் நம்ம வந்து ஸ்வீட்டியுமே ஒரு மாதிரி அப்செட்டாக வந்துட்டு அப்படியே வந்து பைக்கை விட்டு இறங்கி திரும்ப காலேஜுக்குள்ளே போகலான்னு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஜேகே தான் ஸ்வீட்டி என்னாச்சு, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தோன்னே அவ்வளோதும் நம்ம ஸ்வீட்டோட ஆஸ்லாம் வியர்ட் ஆகிட்டு இது இது என்னோடய ஹால் டிக்கெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கேட்குறாங்க. உன்னோட ஹால் டிக்கெட் தான் குப்பையில் கடந்துச்சு, அதான் எடுத்தேன் மண்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு கொட்டு கொட்டுறாரு. ஆ எதுக்கு ஜெயிக்க அடிச்ச, ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு, நடக்காத ஒரு விஷயத்த நீ ஏன் இமேஜின் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நடந்துருமோன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு இப்போ பாரு, ஒரு வேளை இந்த ஹால் டிக்கெட் என் கையில் கிடைக்கலனா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணியிருப்பேன், பிரின்ஸ்பல்கிட்ட போய் செம்மையாக திட்டு வாங்கியிருப்பேன். அந்த ஆள் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு, உங்கள் அப்பா அம்மா கூட்டுவான்னு சொல்லி அது இன்னும் இழுத்தடிச்சிருப்பான். இழுத்தடிச்சிருந்தாலும் எக்ஸாம் இன்னும் 1 மந்த்தில் இருக்குல்ல, ஆனால் கிடச்சிருக்காது. இந்த வருஷம் எக்ஸாம்
எழுதியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி சொல்கிறாங்க. இனிமேனாச்சும் எத்தையும் இமேஜின் பண்ணாமல் அப்பப்போ நடக்கிறத மட்டும் பண்ணு. அதை விட்டுட்டு அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு இப்போ ஏதாவது பண்ணி வைக்காத, புரியுதா? போய் கிளாஸ் அட்டன் பண்ணு, நான் ஈவினிங் ஒன்று வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஈவினிங் நான் ஷாக்கோடைய வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவனை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்படி பார்க்குறாங்க எதுக்கு அப்படின்ட்டு. நீ நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேக்கு என்ன பண்ணேன்னா சொல்லிட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த சைடு ஸ்வீட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்பா நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நேராக இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ஜேகே கிளம்பி போயிடறாரு. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம் வந்து ஒரு மாதிரி அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பாரு. ஸோ கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே நின்றுட்டுருக்காரு. கிட்ட நம்ம ஜேகே தான் அப்படியே வந்து பைக்கை விட்டு இறங்கிட்டு வந்து அப்படியே கீழே வந்து கையில் சுற்றிட்டு இருக்கானா. ஜேகே பார்த்துட்டு எங்கே போய்ட்டு வர அப்படின்னு கேட்கும்போது காலேஜா ஏன் ஸ்பீடே ட்ராப் பண்ணிட்டு வந்தியா? ஆமாண்ணா ஸ்பீடே ட்ராப் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்புறம் அண்ணா உள்ள கேமரா இருக்குது கொஞ்சம் எடுத்து தாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஏன் உன் கேமரா தானே போய் எடுத்துக்கோ. எடுக்கலாம் தான், ஆனால் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கா, அதான்டா. சரி பாவம் நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை உனக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே தான் வந்து சொல்லிட்டுருக்காரு. என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்து பார்த்துட்டு கொடுத்துரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமராவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா உள்ளே வந்துட்டு போயிடுறாரு சிரிச்சிட்டே. அப்படின்னு இம்பார்ட்டன்ட் விஷயம், இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, என்னை வேலை வாங்குறதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜின்னு தான் என்னடா இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து ஷா தான் வேகமாக வந்துட்டு மாமா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போட்டு வந்துட்டு ஜின்னு வந்து அடிச்சிட்ருக்காங்க. என்னடி என்னாச்சு? மாமா மாமா ப்ளீஸ் பாப்பா என்னை வந்து காலேஜில் மட்டும் ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அப்போ வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டார் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க. ஏன் பஸ்ஸில் போக வேண்டியதுதானே? ஐயோ மாமா புரிஞ்சுக்கோ மாமா, டைம் ஆகிடுச்சு மாமா, ஆல்ரெடி பஸ்லாம் போயிருக்கோம், டைம் பாரு மாமா 8 o'clock மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னா அவர் பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவும் ஏறி உட்காராங்க. ஸோ அப்படியே வந்து அந்த வந்து நம்ம வந்து ஜின்னு தான் அப்படியே ஷாவை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம யுகா தான் வெளியே வந்துட்டு எங்கடா போகிறான் அவன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமா பொண்ணுன்னு சொல்லுவாள், அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. மாமா பொண்ணுலடா அத்தை பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் என்ன பண்ணுறாருன்னா அப்படி இவ்வளோ போயிடுறாரு. அதுதானே நீ ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தா தான்டா அதிசயமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யுகா வந்து அப்படி நின்றுட்டு இருக்காரு. என்ன இவன் இந்த சைடு போயிட்டான் இவன் இந்த சைடு போயிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்துட்டு இவங்க இப்படி சடனாக திரும்பினாங்க, பார்த்தா நிவி நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன், இப்போ என்ன இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நிவி வந்து கேட்குறாங்க. சொல்லித்தரேன்னு சொன்னேன் அதுக்குன்னு 8:30 வா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சரியான நேரத்தில் பாடம் ஆரம்பிக்கணும்ல, இன்றைக்கி வேறு ரொம்ப நல்ல நாள் வேறு என்னோட தோப்பனார் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வாங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போயிட்டு அவரோட மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோயிலுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நேராக வந்து நம்ம ஷுகாவும் நிவியும் நேராக கோயில் போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக அந்த திட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வந்து பிரசாதெல்லாம் போட்டால் அந்த கோயிலுக்கு வரவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஒரு பிளேஸு ஸ்டெப்ஸ் மாதிரி. அங்கே வந்து நம்ம வந்து ஷுகா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உட்காந்துருக்காங்க, நம்ம நிவி வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஷுகா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அந்த புக்கை வந்து வாங்குறாரு. பிகாஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த புக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட நாட்டில் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இரு, நான் என்னன்னு கொஞ்சம் வந்து படித்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த புக்கை வாங்குறாரு. ஸோ வந்துட்டு எடுத்த முன்னே நம்ம தமிழ் தான் ஸோ தமிழ் தான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு படிச்சுட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து தெரியாதெல்லாம் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து நிவிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிவியுமே வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து படிக்கிறாங்களே, அதனால் அவங்களுக்குமே சுத்தமாக புரியல. நம்ம வந்து ஜுவாக்கே புரியலை, அவனாலும் கஷ்டப்பட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்து இதில் வந்து நம்ம நிவிக்கு வேறு சுத்தமாக புரியலையா, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு, பரவாயில்ல கொஞ்சம் படி, ட்ரை பண்ணு ஒரு 1 வீக் நீ தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு படிக்க வந்துடும்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் நிறைய வந்து சொல்லிக் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. இப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. நம்ம நிவியுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு அண்ட் ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க நேராக வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஜின்னு தான் வந்துட்டு ஷாவை ட்ராப் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா தான் அப்படி வந்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம வந்து ஜினி தான் ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுவோம். அவங்கள என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை பிக் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவ்வளோதான், ஷாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எங்க மாமா புதுசாக ஏதாவது பையனை பார்த்து வச்சுருக்கேன் என்ன? ஆமாம், அவன் ஒரு நல்ல பையன், அந்த பையனை தான் பிடிக்கலன்னு சொன்னேன், இந்த பையனை நாச்சும் உனக்கு பிடிக்கதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடறாரு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் ஹாப்பியாக மாமா கூட பைக்கில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தது. ஒரு செகண்டில் அவ்வளோதான், ஃபேஷன் சர்க்கிளில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் மாதிரி சோகமாக வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஆப்போசிட்டில் அவங்களோட வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே அவங்க வராங்க. என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, அதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உங்களை பைக்கில் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க, உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து ஷாக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா சிரிச்சிட்டே உள்ளே போயிடறாங்க. ஸோ வந்து அவங்க கேட்ட ஒரு வார்த்தை, அவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஏக்கத்தோடி உள்ளே போயிட்டு அவங்களோட கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அந்த டே வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் போயிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட ரூம், அதாவது நம்ம மெம்பர்ஸ்லாம் தங்கியிருப்பாங்களே அந்த ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு அப்படி வந்துட்டு இவன் கேமராவில் என்னமோ இருக்குன்னு சொன்னானே, என்னவா இருக்கும், ஒருவேளை நம்மளை வேலை வாங்குறதுக்கு சொன்னானா, இல்லையே அப்படின்னா எப்பயே எனக்கு பார்த்து கொடுன்னுல சொல்லியிருப்பான், இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா போயிட்டு கேமரா எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்னொரு ஃபோட்டோஸாக வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு பிக்கோல வந்துட்டு அந்த வயல், ஸோ வந்துட்டு நிறைய வந்து பிக்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்வீட்டி வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருப்பா இல்லையா, அந்த பிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு வயல், தண்ணி, ஸோ அந்த குளம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நிறைய விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷா அப்பாவோட ரைஸ் மில்லாம் இருக்குல்லையா, அது அந்த பிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. ஸோ வந்துட்டு அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இதை யோசிச்சுட்டே இருக்கார். அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பிக்கு, ஸோ அதை பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே லைட்டாக சாஞ்சு தான் உட்காந்து அந்த பிக்ஸ்லாம் பார்த்துருப்பாரு. டக்குன்னு இந்த பிக்கை பார்த்தோன்னே அப்படியே வந்து முன்னாடி வந்துட்டு எந்த பிக்கு எந்த பிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து நம்ம யூனாவை வந்து மேரேஜ் பண்ணும்போது, ஐ மீன் அந்த தாலி கட்டும் போது வந்துட்டு நம்ம வந்து ஜேகே ஃபோட்டோ எடுத்திருப்பார் இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அந்த மொமெண்ட்டாக அவ்வளோ ஹாப்பியாக தான் வந்துட்டு ஒரு என்ன தான் வந்து நம்ம யூனா நம்மளை விட்டு போயிடுவான்னு ஒரு பயத்தில் கட்டியிருந்தாலுமே அவர் அவ்வளோ சந்தோஷமாக அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணியிருந்திருப்பார். அவர் கண்ணில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு, அவர் அவ்வளோ பார்த்துட்ருக்காரு அந்த ஃபோட்டோஸை. பட் இருந்தாலும் ஒரு செகண்டில் யூனா அந்த தாலியவே கழட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அந்த மொமெண்ட் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதுதான் இவன் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னா அப்படியே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக நம்ம ஜேகே தான், என்னன்னா பார்த்துட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வந்து வராரு. பிகாஸ் வந்து அண்ணா பார்த்துருப்பானா இல்லையான்னு தெரில, ரொம்ப டல்லாக இருக்கான், அட்லீஸ்ட் அதை பார்த்தானாச்சும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஒருவேளை பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் நம்மளே வந்து காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. கடைசியில் பார்த்தா அவர் பார்த்துட்டார் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டியாண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்கவும், பார்த்துட்டேன்டா, தேங்க்யூ ஃபார் தட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. நீ கொடுத்த மொமெண்ட்டை தான் ஷாக்கில் இருந்தாங்க, பரவாயில்ல, எனக்கு அந்த டைம்லேயும் உனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு பார்த்தியா, நான் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் பாருடான்னா, யாருக்குமே தெரியாமல் நடந்த கல்யாணம், உன் கல்யாணத்தை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஊருக்கே தெரிஞ்சு நடந்துச்சுடா என் கல்யாணம், என் கல்யாணத்தை அவனை ஃபோட்டோ எடுக்கல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆரம்புக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. சரி விடுடா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டே நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நோ 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 நோ, அந்த மூமெண்ட் இஸ் அ பெஸ்ட் மூமெண்ட் இல்லை, நான் அப்படியே தாலி கட்டுறது, ஆனால் எனக்கு முடிச்சு கூட போட தெரியலடா, அதுதான் பெரிய ஹைலைட்டே தெரியுமா, பின்னாடி இருந்து ஒரு பாட்டி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு, பார்த்தியா எவ்வளோ வந்து பெஸ்ட்டு மொமெண்ட் லைஃப்பில், அதை எவனும் கேப்சர் பண்ணவே இல்லைடா, இருந்தாலும் நீ பண்ணியிருக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை எவன் தலையில் பிடிச்சி கட்டி வச்சாங்களே, அதுவே எனக்கு பக்கு இருந்துச்சு, நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டேன், இதில் ஒன்று வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன், அதே மாதிரி தானே எனக்கு இருந்துச்சு, உன் கல்யாணத்தை போ, நான் உனக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சண்டை போட்டுட்ருக்காங்க.
நீ எடுத்துருக்கணும் நான் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜின்னு உள்ளே வராரா. ஜின்னு வந்துட்டு இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு ஏன்டா ஆச்சு எதுக்கடா சண்டை போட்டுருக்கீங்க நீங்களே கேளுங்கண்ணா ஏன் இவர் கல்யாணத்தை நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லவும் செம்மையாக இருக்குடா உண்மையாகவே அப்படியே கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ள மாதிரில அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. இல்லைன்னா வந்து சொல்லியிருக்க மாட்டார். அவர் ஒரு மாதிரி அவரே அறியாமல் சொல்லிடுறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பம் அப்படியாடா அப்போ வாடா திரும்ப கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாரு. டே அந்த மாதிரி சொல்லடா அந்த மொமெண்ட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். அதான் கல்யாணம் உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு சும்மா ரெடி சொல்கிறாங்க. டிவோர்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட்டு தாலி ஏதாவது கடத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடறாரு. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஏன் கல்யாணம் நடந்துச்சுல இவர் என்னை ஃபோட்டோ எடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது உன் கல்யாணம் நடந்துச்சா உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல உனக்கு பிடிச்சிருக்கானே தெரியாமல் ஒரு கல்யாணம்டா எப்போ அதை போய் ஃபோட்டோ எடுக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ என்ன பண்ணியிருக்கணும் ஃபோட்டோ எடுத்துருக்கணும்ண்ணா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் கல்யாணத்துக்கு நீங்கள் கிஃப்ட்டு கூட கொடுக்கலண்ணா எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா. நான் எப்படியெல்லாம் என் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். சரி அப்படி தான் நடக்கலை அட்லீஸ்ட் நடந்த கல்யாணத்துக்குனாச்சும் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்திருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நான் தாலி கட்டும் போதுனாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல. அது கூட வேணாம் விடுங்க. ஒரு கிஃப்ட்டு கொடுத்தீங்களாண்ணா நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கேட்டுட்ருக்காரு. சரி ஓகேடா நான் உன் அண்ணன் தான் இல்லைன்னு சொல்ல நான் கொடுக்கல கூட பிறந்திருக்கானே அவன் கொடுத்தானே ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவரும் கொடுக்கல சரி என்னமோ பண்ணுங்க கொடுங்க ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வந்து வாங்கி பாரு. டி அந்த ஃபோட்டோஸில் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணு. எது உன் கல்யாணம் போட்டோவா அதெல்லாம் நான் ஆல்ரெடி எனக்கே சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து வில்லேஜில் எடுத்திய அந்த வயல் அப்புறம் சம்திங் நிறைய பிக்ஸ் இருந்துச்சுல்ல அதெல்லாம் அனுப்பு. சரி ஸ்வீட்டி இருக்க ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இவன் பொண்டாட்டி ஃபோட்டோ யார் எனக்கு கேட்டாப்படா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் உண்மையாகவே உன் தம்பிக்கு ஸ்வீட்டியை பிடிச்சிருக்கான் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னை கேட்கும் போது ஏன் அவனுக்கு உன்னை பற்றி தெரியாதா அவனை பற்றி உனக்கு தெரியும் தானே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவன் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவன். இந்த கல்யாணம் நடந்துருச்சு அதுக்காக இந்த கல்யாணமே நடக்கலை எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் நார்மலாலாம் திங்க் பண்ண மாட்டான். நடந்துருச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அதுதான் அவனோட மைண்ட் செட். உண்மையாகவே மெச்சூர்டாக திங்க் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னு தான் ஐயோ என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா போயிட்டு வந்துட்டு அவர் எப்படி படுத்துறாரு. செம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பார்ல நம்ம ஷா விட்டு வந்திருப்பார்ல அதனால் கொஞ்சம் தலைவலிச்சிருக்கும். அவருமே வந்துட்டு போய் படுத்துறாரு ஜின்னு. நம்ம ஆரம்பம் என்ன பண்ணா மொபைல் எடுத்துகிட்டு எப்படி வெளியே போகிறாரு. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜேகே வந்து நிறைய பிக்ஸ்லாம் சென்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து ஆரம்பிக்க ஸோ அந்த வயல் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வயல்லாம் எங்கே இருக்குது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த வயல்ஸ்லாம் பார்த்துறாரு. அங்கே வந்துட்டு அந்த வயசானவங்களாம் வந்துட்டு நாற்று நடுறது ஸோ வந்து அந்த வயலுக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது சம்திங் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு தாத்தாக்கிட்ட போயிட்டு ஆமாம் இந்த வயலில் அறுவடை பண்ணி அந்த வயலில் இருக்க நிலெல்லாம் அறுவடை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம் அதோ இங்கே ஒரு ரைஸ் மில் இருக்குது அந்த ஐயா கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுப்போம். அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவர் வந்துட்டு போயிட்டு விற்று கொடுப்பாரு அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அந்த ரைஸ் மில் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு போகிறாரு. அங்கே ஷாவோட அப்பா வந்துட்டு அங்கே வந்து கணக்கெலாம் எழுதிட்டுருக்காரு. ஸோ யார் வந்திருக்காங்க எத்தனை மூட்டை கொடுத்துருக்காங்க எத்தனை வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு நம்ம எவ்வளோ அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்திங் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று விடாமல் கணக்கு எழுதிட்டுருக்காரு. ₹1 மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கணக்கு எழுதிட்டுருக்காரு. கரெக்டாக நம்ம ஆரம் வந்துட்டு போனதுக்கு போகிறாரு. யாருமே பார்த்தோன்னே தம்பி நீ என் மருமகனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அங்கிள் வணக்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் மரியாதைலாம் தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன உதவி? அது ஒன்றும் இல்லை இங்கே இருக்க எல்லா விவசாயியும் உங்ககிட்ட தான் நெல்லெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்களோ அது உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு விற்று கொடுக்குறீங்கன்னு கூட சொன்னாங்க. அதுதான் அது எப்படி பண்ணுறீங்க இதில் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கும்போது எனக்கு லாபத்துக்காகலாம் அதெல்லாம் பண்ணல. எங்கள் அப்பா நான் தலைமுறையே விவசாயி தான். எங்களுக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணிவிடுவோம். ஆனால் இது எங்கே கொண்டு போய் விற்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதனாலே எங்களுக்கு நிறைய லாஸ் ஆச்சு. ஸோ நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் டவுன் போய் நிறைய பேர்கிட்ட பேசி பழகி அப்புறம் இதோ
இப்படி ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போய் விற்று கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் மொத்தமாக எல்லோரும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அதான் விற்று கொடுத்து எல்லா அமௌண்ட்டையும் அவங்களுக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீ வேணா பாரு இதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறாரு. பார்த்தா ரூபா கணக்கு இல்லாமல் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ரூபா கூட வரல, அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு. பஸ்ஸு ட்ராவலு இதுக்கு என்னாச்சு அதுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு. அவர் வந்து எதுக்கு காசு வாங்குவார் அப்படின்னா வந்துட்டு இந்த அந்த சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தாதெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த உம்மி எடுப்பாங்கல்ல, நெல்லுலேருந்து உம்மி தனியாக எடுப்பாங்க, நெல் தனியாக எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் காசு வாங்க வர அந்த ரைஸ் மில்லில் இருக்க வேலைக்கு மட்டும்தான். பட் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விற்றுட்டு வரதுக்கு அந்த இதுக்கெல்லாம் அவர் காசே வாங்க மாட்டார். அந்த ட்ராவல் எதுக்குமே அவர் காசு வாங்கவே மாட்டார். ஸோ இதெல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு லாபமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, லாபம் இல்லைன்னா என்ன, இத்தனை விவசாயிகள் நல்லா இருக்காங்களே அது போதாதான், சரி தம்பி இரு நான் உனக்கு டீ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு டீலாம் எதுவும் பிடிக்காது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஓகேண்ணா அது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஐடியா சில இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க, இந்த வேலைக்காக இங்கேருந்து அங்கே வராங்க. பட் அங்கே இருக்க மக்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ஏன் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அங்கே வந்துட்டு நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன தம்பி விளையாடுறியா, இங்கே இருக்க டவுனுக்கே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, ட்ராவல்ஸ்க்கு செலவு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு செலவு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கங்கே செக் போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், என்னப்பா தம்பி இதெல்லாம் போயிட்டு போப்பா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. சில செட் ஆகும், அதுக்கு நம்ம இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அந்த கம்பெனி மூலமாக நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஐடி வாங்கினாலே போதும். அந்த ஐடியை வச்சுட்டு எப்படியும் அந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம 50 ரூபா கொடுத்தா மட்டும் போதும், இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது சரி வரும்னு நினைக்கிறியா? சரி வரும். அங்கேயும் ஒரு கம்பெனிஸ் நிறைய பேர்கிட்ட பேசி பழகி அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அந்த சில வியாபாரிங்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதேமாரி அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், நான் இதுக்கான பிளானை உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து சரிங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. இந்த சைடு ஷாவோட அப்பா அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன இந்த தம்பி இப்படி சொல்லிட்டு போகுது, இப்போ நான் என்ன பண்ணணும், இவர் சொல்கிற மாதிரி நம்ம அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷாவோட அப்பாவுக்கும், ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, எடுத்தோடனே பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம், கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, அதனால யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து வந்து எப்படியா இருந்தாலும் இந்த பிளானை நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே வந்துட்டு இப்படி வந்து போயிட்டுருக்காரு. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து நம்ம ஆரம்போட அப்பா வந்து நின்றுட்டுருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசலாமா, சில ஆல்ரெடி நம்ம வேறு அவர்கிட்ட சவால் விட்டுருக்கோம், இதில் நம்ம பண்ண ஒரு விஷயத்துக்கு செம்ம கோவத்தில் தான் இருப்பார், இந்த டைமில் நம்ம போகணுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே பேசாமல் அப்படி வந்து ஜின்னோட வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஆரமோட அப்பா தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவோம். அவங்களும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே யாருமே இல்லை, மரம் ஒரே ஒரு மரம் இருக்குது, பெரிய ஒரு மரம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துல மோஸ்ட்லி யாருமே நடமாட்டமே இல்லை. ஸோ வந்து அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன திட்டு மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு ஆரமோட அப்பாவும் வந்து ஆரம் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. என்னப்பா ஏதோ பேசணுன்னு கூப்பிட்டீங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்பா அது வந்து இங்கே பாரு ஆரம், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன பண்ணணுன்றதை மறந்து நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க, உனக்கு அது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு. புரியுதுப்பா, இதோ இங்கே அறிவுக்கு புரியுது, மனசுக்கு புரியல, அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயம், அதனால் நான் கல்யாணம் பண்ணேன். அவள் எப்போ அந்த தாலியை கழட்டி கொடுத்தாலோ அப்போவே என் மனசுலேருந்து அவளை நான் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. அவர் கண்ணெலாம் கலங்குது. அப்போது அப்படியே வந்துட்டு நம்ம அப்பா தான் அப்படி ஆரம்ப பார்க்குறாரு. உண்மையாகவே அவன் மனசில் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. சரி என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கான், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ம் அதில் அடி தூக்கி போட்டேன்னு சொன்னேன். இங்கே பாரு, இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் அவளை தூக்கி போட்டேன், அவள் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காத. அவளை உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை தாலி கட்டினேன்னு சொன்னப்பயே தெரிஞ்சிச்சு அவளை உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா? இதோட விட்டுடு. நீ இங்கே எதுக்கு வந்த? பிஸ்னஸில் ஜெயிக்க. பிஸ்னஸில் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். அதாவது அவள் மனசையும் ஜெயிக்கணும். முடிஞ்சால் ஜெயிச்சுட்டு வா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு ஊர் பக்கமே வந்துடாது. உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்க எனக்கு தான் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா சொல்லிட்டு போகிறாரு. இந்த சைடு வந்து ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்பா என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்பா அப்பா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி பின்னாடி வந்துட்டு போகிறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இப்போ நீ என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, தெரியுது, இவனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் என் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ பண்ண விஷயத்தினால தான் எல்லாம் சொதப்பிடுச்சு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாரு. ஆனால் அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ கூலாக சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நீ பண்ண தப்பு தானே, அப்போ நீ தான் சரி பண்ணணும். யார் பண்ணாங்களோ அவங்க தான் பிராயச்சித்தமும் தேடணும். போய் அவளை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு. அப்புறம் அவளுக்கு சரினா மட்டும்தான் அவள் அந்த வீட்டு மருமக. இல்லைன்னு வச்சுக்கோ, நீயும் இங்கேயே இருந்துரு, அவளும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு. கோவப்பட்டு அடிப்பார், திட்டுவார் அப்படின்னு பார்த்தா இவர் எதுவுமே சொல்லாமல் இவ்வளோதான் போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு நம்ம வந்து ஆரம்பட அப்போ தான் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கும் மேலே பாசம்லாம் இருக்குது, என் ஃபேமிலி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் உங்ககிட்ட இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நீங்கள் கெட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்களோன்னு ஒரு பயமாக இருந்துச்சு. அதுதான் உங்கள் அம்மா ஜாலியாக இருக்கும்போது நான் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இந்த சைடு ஆரம் ஒன்றுமே புரியல. ஆரம் தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ வந்து இப்படி தான் அந்த டைம் வந்துட்டு போகுது. அப்படியே வந்து நம்ம வந்து யூனா அண்ட் வந்து யூனா அப்பா அம்மா சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது அந்த மாமா இருக்காங்களே அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காங்க, விசிட் பண்ண போயிருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காரு. இவங்க வந்து வெளியே அந்த கம்பிக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க கம்பிக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ வந்து பார்க்குறாங்க, 3 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அது வந்து, மாமா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப தயங்கி கேட்குறாரு. ஏன் வந்தீங்கன்னா புரியலை, நீ ஏன் பையன், நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக உன்னை பார்க்காம உன்னை வந்து இப்படியே விட்டுருன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. டக்குன்னு இதை வார்த்தையை கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி மனசே இதாகிடுது. தெரியும் நீ அந்த தப்பு பண்ணியிருக்க தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக என்ன அப்படியே விட்டுற முடியாதுல்ல. சரி, இன்னைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குல்ல, கோர்ட்டில் பார்க்கலாம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்துட்டு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. இந்த சைடு வந்துட்டு அவங்களோட அக்காவுக்கு தான், அதாவது இவனோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தம்பி இந்த மாதிரி நிலமையில பார்க்குறது. ஸோ அவங்க எதுவுமே பேசலை, அப்படியே வந்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு என்ன தான் வந்து இவனோட மாமாவுக்கு வந்து என்ன தான் வந்து இவனோட அப்பா கொஞ்சம் நல்லா பேசினாரு அப்படின்னாலுமே அவங்க அக்கா பேசலை அப்படின்றது வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. அவருமே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து போகுது. அப்படியே கோர்ட்டில் வந்துட்டு அப்படியே வந்து கேஸ் வந்து ஹியரிங் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. 1 இயர் உள்ளே இருக்கணும், இவ்வளோ நாள் யாரெல்லாம் ஏமாற்றினாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபுல் வந்து செட்டில்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஸை வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு வெளியே வராரு, போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பேச முடியும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸோ வந்து அவங்களோட அக்கா தான், ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்கி போய் கேட்குறாங்க. ஏன்னா 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும் இல்லையா, அதனால் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ எதுக்கு அவன்ட்டு இதை கேட்டுட்ருக்க, இங்கே பாரு 1 இயர் இது ஒன்றும் உனக்கு பனிஷ்மெண்ட்டே இல்லை, உன்னை நீயே மாற்றிக்கிற, அவ்வளோதான். நீ வெளியே வரும்போது நீ நல்லவனாக தான் வரணும். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் அப்படி தான் கேட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ கூட சரிமாமான்னு தான் சொன்னேன். இப்போவும் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். வரும்போது நீ நல்லவனா மட்டும்தான் திரும்ப வரணும். உனக்காக ஒரு குடும்பம் காத்திருக்கு. என் பையன் எப்பவும் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ அந்த பிரச்சனையை விட்டுட்டு அந்த தப்பு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி தலை முழுங்கிட்டு நீ என் பையனாவா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு திரும்பிட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தல கொடுத்துட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக கார்கிட்ட வந்துட்டு போயிடுறாரு. ஸோ வந்துட்டு இங்கே அவங்க அக்கா தான்
ரொம்ப அழுதுட்டுருக்காங்க அவங்க தம்பியை பார்த்துட்டு. ஸோ வந்து ஏன்டா அப்படி பண்ண, எனக்கு உன்னை இப்படி பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பையனா நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் நல்லவனா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அடி கண்ணெலாம் கலங்குது. ஸோ வந்து அப்படியே ஃபுட்லாம் வந்துட்டு ஊட்டி விடுறாங்க, அக்கா தான் ஊட்டி விடுறாங்க. அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அக்கா சரி மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது, மன்னிப்பா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க. சில ஜானு பண்ணது தப்பு தானே, கேட்பாரு நீ பண்ணது தப்பா சரியா எதையுமே என்னால் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற நிலமையில நான் இல்லைடா. நீ திரும்ப வா அக்காக்காக, நீ திரும்ப வந்துடுவல்ல. எனக்கு யூனா பிள்ளைலாம் இல்லைடா, நீ தான் எனக்கு பொண்ணு பிள்ளை. உன்னை உன்னை இந்த மாதிரி நிலமையில பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ப்ளீஸ்டா, மாமா சொன்ன மாதிரி நீ நீ இதெல்லாம் விட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்குறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு நீட்டாக தலையை மட்டும் ஆட்டுறாரு. நீ கஷ்டப்படாத, ஒரு வருஷம்தான், கண்ணுமடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிருங்க்கா, நான் வந்துடுவேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேங்க்கா, சின்ன வயசில் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணுறாரு. அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இந்த சைடு வந்துட்டு இவனோட அம்மாவுக்கு அவங்க டேஸில் வெயிட் பண்ணிவிட்டு, தெரியும் என் தம்பி என்னென்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான், நீ இப்போ போ சரியா, சீக்கிரம் வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே வந்து அப்படியே ஐஸ்லாம் தொடச்சிட்டு அப்படியே கண்ணில் அவ்வளோ டியர்ஸோடு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சரி, எப்பவும் போல சமையல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சிரிச்சிட்டே வந்துட்டு அப்படியே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து போயிடறாங்க. இந்த சைடு உங்களுக்கு அப்படியே ஒட்டஞ்சு போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இவனோட அப்பா தான் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அழாத, அவன் வந்துடுவான், அவன் தான் சொல்லிட்டு போயிருக்கான்ல, அவன் கண்டிப்பாக வருவான், அவன் நம்ம வீட்டு பிள்ளடி, அவன் எங்கே போகிறான், வருவான் வா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து சமாதானப்படுத்தி அங்கே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு அங்கே வந்து ஜேகேயோட அம்மா அப்பா தான் இருக்காங்க. பார்த்துட்டு என்னண்ணா என்னாச்சு போய் பார்த்தீங்கல்ல, அவர் என்ன சொன்னார், கோர்ட்டில் என்னென்ன சொன்னாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாரு, ஃபஸ்ட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, அவங்களே ரொம்ப டயர்டாக வந்திருக்காங்க, இப்போ வந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேயோட அப்பா வந்து சொல்லார். ஸோ வந்துட்டு அவங்களும் போயிட்டு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுமே தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் இப்படி உட்காந்துருக்காங்க. இந்த சைடு அண்ணி ஒரு மாதிரி, அதாவது அவங்க அண்ணாவோட ஒய்ஃப் இருக்காங்களா, ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்காங்க இவனோட அம்மா. ஸோ வந்து அண்ணி என்னாச்சு, நீ ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவனை நான் அப்படி பாப்பனே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழறாங்க. சரி ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் அழாதீங்க, ஒன்றும் ஆகாது, அவர் திரும்ப வந்துடுவார் அண்ணி, எங்கே போயிட போகிறாரு, அதான் எதுவும் பிரச்சனை இருக்காது, ஏதாவது பனிஷ்மெண்ட் தானே கொடுத்தாங்க, அதை வந்துடுவார் அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் வருவான், ஒரு வருஷம் ஆகும் வரதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, ஒரு வருஷம் தானே அண்ணி, கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும் அண்ணி, நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் அழுதுட்ருக்காதீங்க, ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் தம்பி வரும்போது நீங்கள் இப்படியே வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் இப்படியே அழுதுகிட்டே இருந்து நீங்கள் உடம்பெல்லாம் வீக்காகி அப்படி வந்து இருந்தீங்கன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் சொல்லுங்கள், இப்படிலாம் அழுதுட்டு இருக்காதீங்க, விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி கொஞ்சம் சமாதானம் வந்து படுத்துகிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. இது எல்லாமே யூனாவில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஒருத்தினால் லைஃபே இப்படி ஒவ்வொருத்தரோட லைஃப்மே இப்படி வந்து கஷ்டப்படுறாங்களே, ஒவ்வொருத்தருமே கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து நிவி அண்ட் வந்து ஜுகா தான் பாடம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து நிவி தான் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே நடந்து வந்துட்டுருக்காங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா, பாடம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனாலே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் தானே சொல்லி கொடுக்குறீங்க, அதெல்லாம் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா யோனா இருக்கால்ல, அவள் ரூமை விட்டே வெளியே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிட்டா, தாலியை கழட்டி கொடுத்துட்டாலே கொஞ்ச நாச்சும் மாறுவான்னு நினச்சேன், ஆனால் இல்லை, அவள் அப்படியே தான் இருக்கா தெரியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுகா, அவள் அப்படியே இருந்துருவாளோன்னு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று நைட் கூட நானும் ஷாவும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அவள் ரூம்குள்ளேயே இருக்கா, ரூமை விட்டு வெளியவே வரமாட்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் கூட நான் அவளை போய் பார்க்க போயிருந்தேன் தெரியுமா, நானும் ரூம் டோராக தட்டிகிட்டே இருந்தேன், ஆனால் அவள் வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஹனிமூனுக்கெல்லாம் ட்ரிப் போவாங்கல்ல, அது எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நம்ம நிவி தான் ஒரே முறை தான் மறிக்கிறாங்க. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கே ஷோகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கோவத்தில். ஏய் இரு 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 ரிலாக்ஸ்ட், கெட்டதுக்கு பதில் சொல்லு,
இந்த ஊரில் என்னென்ன ஹனிமூன் பிளேஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்குது, எனக்கு மோஸ்ட்லி போனவங்களாம் சொன்னது என்ன, ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஊட்டி, காஷ்மீர், கொடைக்கானல். சரி ஊட்டிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஊட்டியா சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரே முறை தான். ஏய் நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்டு ரூம்குள்ளே இருக்கான்னு. அதான் என் ஃப்ரெண்டும் தான் ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அதான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னோன்னே அப்படி என் ஃப்ரெண்டு வந்துட்டு தான் மறுவில் பார்ப்பா. அவளே ரூம்குள்ளே இருந்துட்டுருக்கான்னு எனக்கே கஷ்டமாக இருக்குது, இதில் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வராங்க. ஜேகே வந்துட்டு உள்ளே இருக்கார். ஜேகேக்கு மெசேஜ் பண்ணிட்டு டே வெளியே வாடா அப்படின்னு சொல்லும்போது அவருமே வந்துட்டு வராரு. என்னண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, என்னோட ஒரு குட்டி கிஃப்டடா அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஊட்டி அப்படின்னு கேட்கும்போது அங்கே பிளேஸ்லாம் சூப்பராக இருக்காமா, வேறு லெவலில் சில் கிளைமேட்டு, ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், வரியா அப்படின்னு கேட்கும்போது போகலாமே அப்படின்னு கேட்கும்போது போகலான்னா நீ மட்டும் இல்லை எல்லோரும் தான் போகணும் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமா எதுக்கு, நீ மட்டும் தனியாக வந்தால் செட் ஆகாது, உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வா. ஏன் பொண்டாட்டி எதுக்கு, டீ அது ஹனிமூன் பிளேஸு, போகிறப்போ ஹனிமூன் போகிறோம் தான் சொல்லிட்டு போக முடியும், உன்னை ஹனிமூன் புரியுதா அப்படி சொல்லும்போது யானதை ஹனிமூனா என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பார் முடியுமா முடியாதா ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஹனிமூனா ஃபோட்டோஷூட்டா, ஹனிமூனா ஃபோட்டோஷூட்டா, ஃபோட்டோஷூட்டுக்கு ஹனிமூன்னு போய் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஓகே நீ மட்டும் வரதில்லை, உன் கூட சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வருவோம், இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஹனிமூன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்தீங்கன்னா எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உன் பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கூட்டிகிட்டு போகணும் அவ்வளோதான், நான் வந்து எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜெய்க்கு வந்து சொல்லிட்டு அவர் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. டே என்னடா பைக் எடுத்துகிட்டு போகிற, உள்ளே போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷுகா வந்து சொல்லும்போது அண்ணா இருங்கண்ணா போய் ஸ்வீட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆகிடுச்சு, கூப்பிட்டு வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. என்னமோ பண்ணு பேசி முடிச்சுட்டு என்னென்னு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நான் சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஜேகே கிளம்பி போயிறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு நீவே பார்த்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே தான், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்தா யூனா எப்படி வருவா, என் ஃப்ரெண்டு வரான்னு யூனாக்கு தெரிஞ்சா தானே, யூனாக்கு தெரிய வேணாம், ஜஸ்ட்டு நம்ம எல்லோரும் போகிறோம், ஆனால் ஆரம்பரில் ஆரம்பருக்கு விஷயமா வெளியே போகிறோம் அவ்வளோதான், அது மட்டும்தான் நீ யூனா கிட்டே சொல்லணும், அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டு ஏதாவது சமாளிச்சுக்கலாம், அவன் கண்டிப்பாக வருவான் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லி பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் எப்போ போகிறோம், எப்போ போகிறோன்னா இதோ போனானே, அவன் எப்போ போகிறேன்னு சொன்னால் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போது நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து நீவே என்ன பண்ணாங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஷுகா தான் நேராக உள்ளே போனால் வந்துட்டு கரெக்டாக ஜின்னு தான் வந்துட்டு வெளியே வராரா. என்னடா எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஷாவை பார்க்க அப்படின்னு சொல்லும்போது ஷாவை கூப்பிடவா, என்னடா 2 பேரும் எங்கேயாவது டேட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி எக்ஸைட்டாக கேட்குறாரு. டேட்டிங்கா மண்ணாங்கட்டி, இன்றைக்கி ஒரு பையனை பார்க்கணும், அது கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு பேசாமல் அந்த பிள்ளை ரயிலே வந்திருக்கும், தேவையில்லாமல் போகிறான், நீ எதுக்குடா போகிற, வீட்டிலே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு, நான் போனால் தானே கூப்பிட்டு போக முடியும், அதுக்கு தான் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு தான் போறியான்னு கேட்டேன், சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு வாயிலே மணங்கிட்டு வந்துட்டு உள்ள போயிடுறாரு. என்னாச்சு உனக்கு எப்போ பாரு இதே தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜினுமே நேராக போயிட்டு ஷாவை வந்து பிக் பண்ணுறாங்க. ஷாவாக ஒரு மாதிரி செம்ம அப்செட்டில் தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து நேராக போயிட்டு அந்த ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு ஷா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்காங்க, அவனை பார்த்துக்கூடாது, வந்துடக்கூடாது, அந்த பையனுக்கு ஏதாவது ஆகிடும், அந்த பையன் வரவே கூடாது, அவனுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து போயிடணும், அவனுக்கு வரவே கூடாது, அவனுக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுக்கக்கூடாது, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷா தான் எப்படி வேண்டிகிட்டே இருக்காங்களே, நம்ம வந்து ஜீன் வந்து டைம் பார்த்துட்டே இருக்காரு, என்ன அவனை காணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுது, 1 hour ஆகியுமே வந்துடல. டக்குன்னு நம்ம ஷா இருந்துச்சுட்டா, மாமா கொஞ்சம் கூட அந்த பர்சனுக்கு பஞ்சுவாலிட்டி இல்லை மாமா, எதுக்கு மாமா அதில் தேவை, வா மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷா என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்னு பிடிச்சி தரத்தானு இழுத்து போயிடுறாங்க. இரு நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்குறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவனுக்கு ஒன்றும் கால் பண்ணாதீங்க, அவன் தான் வரல, வாங்க கிளம்பலாம், ஒரு லேட் ஆகிடுச்சு, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு எதாவது கால் பண்ணனா அவனுக்கு கால் பண்ணாது போ, நம்ம இதுக்கு கால் பண்ணுன்ற அதெல்லாம் தேவையில்லை, அவன் எனக்கு வேணாம் ஒப்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு நம்ம ஷா இதுதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னு வந்து கூப்பிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஜின்னோ இல்லடி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். மெசேஜ் பண்ணாரான்னு கேட்கும்போது இல்லடி பண்ணல, மெசேஜும் பண்ணல, அப்புறம் எதுக்கு மாமா நம்ம அவருக்கு வெயிட் பண்ணோம், தேவையில்ல மாமா, வா நீ நானும் ஜாலியாக ஒரு சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஜின்னு தான் இப்போது ஊர் சுற்றணும் அதானே, அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு தான் நான் நேராக போவேன். மாமா என்ன மாமா நீ இப்படி இருக்கா, ஊர் சுற்றலாம் மாமா,
டவுனில் இருக்கோம் மாமா, நம்ம ஜாலியாக வெயிட் பண்ணுறோம், அதுவும் நீ நானும் மட்டும் எப்படி இருக்கும், ஏன் மாமா இப்படி பண்ணுறா, உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரல மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து சொல்கிறாங்க, ரொமான்ஸா, எனக்கு இதுக்கடி ரொமான்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போகிறது நான் தானே, அப்போ நான் தான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எடுத்து தொலை போகலாம் வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.